மனுஷங்க பொறக்கும்போது ஆல்கலினா தான் இருக்காங்க. நல்ல குணத்த தான் வெளிப்படுத்துறாங்க. எப்போ மாறுதல் வருது? திடீர்னு அடலசன்ஸ் ஏஜ் வரும்போது அவங்களுக்கு அமிலம் அதிகமாகும்போது மாற்றம் வருது. அப்போ எல்லாருமே நல்லவங்க தான். பேசிக்கா அவங்க கெமிக்கல்ஸ் பேலன்ஸ்டா இருக்கும்போது. அதுல அமிலம் மிதமிஞ்சும்போது என்ன ஆகுது? தீய குணங்கள வெளிப்படுத்துறாங்க. ஒண்ணு அவங்களுடைய மரபுல இருந்து வேற யாரோ அவங்களுடைய வம்சாவழியில ஒருத்தர் நடந்துகிட்ட அதே குணத்த இவங்க இப்போ வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அது பிரதிபலிச்சுட்டு இருப்பாங்க. உங்க வம்சாவழியில, ரத்த வம்சாவழியில யாரோ வாழ்ந்த ஒருத்தர் எப்படி வாழ்ந்தாரோ, அந்த தரவுகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கும். அத அவங்க ரொம்ப அசிடிக்கா ஆகும்போது, அமிலத்தன்மை மேலாகும்போது வெளிப்படுத்துவாங்க. இன்னொன்னு, இவங்க குண்டலினி பீரியட்ல இருக்கும்போது கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அப்போ இவங்கள மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இவங்க என்னென்ன கஷ்டங்கள எதிர்கொண்டாங்களோ, அதையெல்லாம் இவங்க திருப்பி செய்ய ஆரம்பிச்சு, இவங்களுடைய கேரக்டரையே அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா இப்போ அவங்க வேற மாதிரி நடந்துக்கிறதுக்கான காரணம், அவங்க கடந்து வந்த மனிதர்களால, இந்த சொசைட்டியினால அவங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள். அதுல அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இதுல ரொம்ப பரிதாபமான நிலை என்ன அப்படின்னா, இந்த கூட்டமா சேர்ந்து தப்பு பண்ணக்கூடியவர்கள். ஏன் இத ரொம்ப முக்கியமா எடுத்து ஒரு டாபிக்கா பேசுறோம்னா, எந்த ஒரு மனுஷனும் தனி மனிதனா இருக்கும்போது, அவன் மொராலிட்டிய ஃபாலோ பண்ணுவான். தப்பு அவ்ளோ சுலபமா ஒருத்தங்களுக்கு இழைக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு கூட்டமா இருக்கும்போது, அத அவங்க செய்யும்போது கிடைக்கக்கூடிய அந்த பிளஷர், அதுல கிடைக்கக்கூடிய அந்த டோபமைன், அந்த போதை, அதுக்காக அத்தன பேரும் கூட்டமா சேர்ந்து ஒரு தனி நபரையோ, இல்ல சிறுபான்மையா இருக்கக்கூடிய மக்களையோ இவங்க வந்து துன்புறுத்துறதும், டார்ச்சர் பண்றதும், அவங்க வலியிலயும், வேதனையிலயும் துடிக்கிறத ரசிக்கிறதும், அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு, அவங்கள கொடுமைப்படுத்துறதையும் நம்ம வரலாற்றுல பார்த்திருப்போம். இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் இந்த சமூக கட்டமைப்பு தான். ஏன்னா இந்த சொசைட்டி எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே அடுத்து அவங்களுக்கான ஒரு தேடலையும், ஆக்கப்பூர்வமா அவங்க சிந்தனையும், செயல்திறனையும் செயல்படுத்தக்கூடிய வகையில களமும் அமைச்சு குடுத்திருக்கணும். அத அமைக்க தவறியதுனால பெருமுதலைகள், பணக்காரர்கள், இருக்கக்கூடிய செல்வாக்கு மிகுந்த நபர்கள் அ அவங்களுடைய அந்த செல்வாக்க எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம, ஒரு கட்டத்துல அபரிமிதத்த நான் எட்டிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி எனக்கு டோபமைன் இருக்கும்? அதனால நான் என்ன பண்றேன்னா, மற்றவங்கள வந்து நான் துன்புறுத்துறத வழக்கமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில, சில நிகழ்வுகள் அரங்கேறுறதுக்கு இந்த சமூகத்துல சூழ்நிலை ஏற்படுது. ஒரு தனி மனிதனா இன்னொரு தனி மனிதனுக்கு யாருமே தீங்கிழைக்கிறதுக்கு சட்டுன்னு யோசிக்கிறது இல்ல. ஆனா அவர்களுக்கு பின்னாடி இத்தன பணபலம் படைத்தவர்களும், இந்த மாதிரியான பதவி பலம் படைத்தவர்களும் இருக்காங்கன்னும் போதுதான் என்ன நடக்குது? தவறுகள் நடக்குது. இந்த குண்டலினி ப்ராசஸ்ல உட்புகும்போது, பெண்களுக்கு கருப்பைன்னு ஒண்ணு இருக்கு. பெண்கள் பேசிக்கலி ஆல்கலைன். சீக்கிரமாவே பாடி கிளைகேட் ஆகும். அவங்க கிளைகேட் ஆகி ஆகி அவங்க சீக்கிரமா மெச்சூர் ஆயிடுவாங்க ஒரு 25 வயசுல. ஆனா ஆண்களுக்கு அமிலத்தன்மை அதிகரிக்கும். அது கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். அப்படி இருந்தா தான் குழந்தையும் பிறக்கும். ஸோ இந்த அசிடிக்கான அவங்களுடைய நேச்சர அவங்க எவ்ளோ அளவுக்கு அவங்களால கேரி பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கேரி பண்ணக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸயே தொலைச்சுட்டு, ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம, வேறு வகையில மனிதத்துவமே இல்லாம நடந்துக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இதே போல அமிலத்தினால பாதிப்படைஞ்ச பெண்களும் நடந்துப்பாங்க. நெறைய கொடுமைகள மத்தவங்களுக்கு இழைப்பாங்க. ஸோ இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இவங்க கூட்டமா இருக்கிறது. இந்த கூட்டமா இவங்க அமைக்கும்போது, அது நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயமா இருந்தா, அத ஊக்குவிக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா இல்லாம, ஆக்கப்பூர்வமா இல்லாம, கூட்டமா நெறைய பேர் சேர்ந்து ஒரு தப்பு பண்றாங்கன்னா, அந்த பல பேர் சேர்ந்து பண்ணும்போது, ஆரம்பத்துல அது ரொம்ப சின்ன ஒரு விஷயமா தான் ஆரம்பிக்கும். போக போக அவங்க எல்லாருடைய மைண்டுமே மாறும். மனிதர்கள் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான். எல்லாரோட கெமிக்கல்ஸுமே பேலன்ஸ்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. மைண்ட் மாறும் எப்பவுமே.
போக போக நம்ம எது வேணா பண்ணலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. நமக்கு பின்னாடி அரசியல் பலம் இருக்கு. நமக்கு பின்னாடி பணபலம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய சாமானிய மனுஷங்க கூட இன்னொரு சாமானிய மனுஷன வந்து ரொம்ப இழிநிலைக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு துன்புறுத்தக்கூடிய சூழல் இங்க இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நீங்க குண்டலினி ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 13 வயதை தாண்டி முக்கியமா ஆண்களுக்கு பார்க்க வேண்டியது உங்களோட கெமிக்கல்ஸ் பேலன்ஸ்டா இருக்கான்னு நீங்க பார்த்துக்கணும். இல்ல நம்ம தப்பான வழியில போறோம், நிறைய விஷயங்கள நம்ம பண்றோம் அப்படின்னா, எப்போ அது உங்களுக்கு புரியுதோ, நீங்க உணர்றீங்களோ அப்பவே அத கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும். அப்பவும் நான் பண்ண மாட்டேன்னீங்கன்னா, உங்க சோல நீங்க அடகு வச்ச மாதிரி தான். உங்க சோலோட அந்த வேல்யூவே போயிடும். அதுக்கடுத்து உங்க கூட இருக்கிற குடும்பத்தார் எல்லாருக்குமே இது கெமிக்கல், எனர்ஜி தான். இங்க பக்கத்துல இருக்கவங்களோட கெமிக்கல்ஸும் என்னோட பாடியில இருக்க கெமிக்கல்ஸுக்குமே ரியாக்ட் ஆகும். கண்ணு திறக்கிற வரைக்கும் தான் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. கண் திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஆகும். என்னோட ஆராவை பொறுத்து என்னோட தனிப்பட்ட அந்த ஃபீல்டு இருக்கும். என்னோட பலம் இருக்கும். அப்போ பக்கத்துல ரொம்ப அசிடிக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நெறைய ஒரு கெட்ட ஒரு எண்ணங்களோட இருக்காங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்? தாட்ஸ் ஆர் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மாரி தான். கன்டேஜியஸ். எனர்ஜி இஸ் கன்டேஜியஸ். அப்படியே அது வந்து தொற்றிக்கொள்ளும். இப்போ கெட்டவங்களோட சேர்ந்தா, நீங்களும் கெட்டவங்களா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள நல்லவங்களா வச்சுக்கோங்க. அதன் பிறகு நல்ல விஷயங்களே செய்யுங்க. எல்லாரும் செய்றாங்களே அப்படின்றதுக்காக ஒரு தவறான விஷயத்துக்கு துணை போகாதீங்க. உங்க ஆன்மாவ நீங்க அடகு வைக்கிறதுக்கு சமம் அது. இத சொல்லணும்னா, ஒருத்தங்கள கூட்டமா சேர்ந்து துன்புறுத்தும்போது, அந்த ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவங்களுக்கு பிளஷரா இருக்கும். அது குடுக்கக்கூடிய பிளஷர், அது ட்ரிகர் பண்ணக்கூடிய அந்த டோபமைன் என்ன சொல்லும்னா, இதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா நெறைய பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. அத என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், இல்ல ஏதாவது ஒரு போட்டிய நாம பார்க்குறோம்னா, வெற்றி பெறுறவங்க ஒருத்தங்க, தோல்வி அடைறவங்க ஒருத்தங்க. இன்னொருத்தவங்க தோக்குறத நம்ம சந்தோஷமா பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான். இதுல ஒரு சந்தோஷம், ஒரு பிளஷர் அவங்களுக்கு கிடைக்கும். ஸ்பீட் பிளைண்ட் மாதிரி இது அவங்களுக்கு அப்படியே அவங்களுடைய உணர்வுகள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ அப்படியே பிளைண்ட் ஆக்கிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் இன்னும் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கலாம். இன்னும் என்ன வேறு வகையில பார்க்கலான்னு அவங்களுடைய மனசு அப்படியே மாறிடும். உளவியல் ரீதியா அவங்க கிட்டத்தட்ட சைக்கோபாத்தா மாற ஆரம்பிப்பாங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சிரிப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பிளஷர் கிடைக்கும். அந்த பிளஷர வந்து அவங்களால வெளிப்படுத்தவே முடியாது. அதுதான் அவங்களுடைய போதையா, டோபமைனா அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த சொசைட்டில இப்ப அதிகமா இருக்காங்க. இதே மாதிரி மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலயும், ஒவ்வொரு நிலப்பரப்புகள்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க டெவலப்டு கண்ட்ரீஸா ஆகுறதுக்கு முன்னாடி, அவங்க அவேக்கனிங் பீரியட்ல இருப்பாங்க. கேயோஸ் நிறைஞ்ச பீரியட். அப்பதான் எல்லாருமே என்ன ஆவாங்க? எல்லாருமே அவேக்கன் ஆவாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரியான மக்கள் உடைய மனநிலை மாற்றம் வந்து நெறைய இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அப்படின்னு ஒரு இது வந்து ஷோ வந்து நடத்திட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஷோ வந்து வெளிநாடுகள்ல பேன் பண்ணியிருக்காங்க. உளவியல் ரீதியா மக்கள வந்து மோசமான நிலைக்கு, இழிநிலைக்கு தள்ளக்கூடியது அப்படின்றதுனால. மதம், ஜாதி இப்படின்னு ஏதோ ஒரு அடையாளத்தின் பேர்ல கூட்டமா கூடி, அ சிறுபான்மையா இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் மற்றவங்கள புதுசா இருக்கிறவங்கள வந்து கொடூரமான நிலையில அவங்கள கஷ்டப்படுத்துறது, துன்புறுத்துறது இதெல்லாமே வந்து மக்கள் பண்றதுக்கு காரணம், அவங்க கூட்டமா இருக்கும்போது அது மொராலிட்டி இல்ல, அது தவறு அப்படின்னு அவங்களுக்கு தோணவே தோணாது. அதுவே அவங்க தனி நபரா இருந்தாலும் அத செய்யறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் ஆவாங்க. ஆனா கூட்டமா இருக்கும்போது தான் செய்யறது தான் சரி அப்படின்னு தோணும். மிகப்பெரிய போர்களும், அதற்கப்புறம் அ இனப்படுகொலைகளும் இப்படிதான் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சின்னதா அது ஆரம்பிக்கும். ஆனா, ரொம்ப பெரிய விளைவுகள அது வரலாற்றில ஏற்படுத்திட்டு போயிடும். எப்பவுமே ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி, நாம தனிப்பட்ட நபரா இத செய்வோமா? அப்படிங்கிறத யோசிங்க. இது இப்படிதான் 13 வயதுல ராகிங் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த மென்டாலிட்டி அப்படியே கடத்திக் கொண்டே போய் கிட்டத்தட்ட 60 வருஷம், 70 வயசு ஆகுற வரைக்கும் கூட
உங்களுக்கு அப்படியே இருக்கும். அப்போ வந்து சொசைட்டில இருக்கிறவங்கள புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. நன்றி. லவ் இஸ் காட்.